இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லி எல்லாம் எழுதியெல்லாம் வைக்கல. அது நம்ம சொல்லிக்கிற வேண்டியது. பெண்ணு ஆணுங்கிற படைப்பு இறைவன். இருசாமி, பெண்ணு ஆணுங்கிற படைப்பு பிரிவினை இறைவன். ஆணும் பெண்ணும் திருமணம் இணையிறது பிரபஞ்சத்தான் இணைக்குமே தவிர இறைவனுக்கு சம்பந்தம் கிடையாது. பிரபஞ்சம் இணைக்கும், அது இன்னாருக்கு இன்னாருதாங்கிறது கிடையாது. இந்த கலதைக்கு இந்த கலதை இருந்தா சரி போ, எப்படி அப்படித்தான். அது நம்ம சொல்லிக்கிறது, இவனுக்குன்னு அவன் கொடுத்து வச்சிருக்குப்பா போப்பா அப்படின்னு சொல்லி. இந்த கலதைக்கு இதுதான் சரியா இருக்கும், தாங்கிட்டு போகும் அப்படிங்கறத பிரபஞ்சம். இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு அடங்குனது, இயற்கைக்கு சம்பந்தம் கிடையாது. சக்திங்க பிரபஞ்சம் அது ஒரு மாற்றத்தை கொடுத்து வச்சிருக்குது. புரியல எனக்கு நீங்க சொல்றது. ஆமா, ஆன்மா ரீதியா நமக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம தியாகம் பண்ணித்தான் ஆகணும். இலக்கணும்னு சொல்லக்கூடாது, தியாகம் பண்ணணும். இழப்பீடு அப்படின்னாலே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. ஐயோ இதெல்லாம் இழந்துட்டுமே அப்படின்னு தான் நினைப்போம். அந்த வார்த்தையே அப்படிதான் வரும், தியாகம் பண்ணணும். அப்பதான் ஆன்மாவை நம்ம நிலைநிறுத்தி ஆன்மாவோட நம்ம பயணம் பண்ண முடியும். ஆமா.